இந்த சில நாளைக்குள் வந்தியத்தேவன் ஈழத்து கடற்கரையோடு நடந்து சென்று பாலாவி நதிக்கரையில் இருந்த மாதோட்ட மாநகரை அடைந்திருந்தான். பசுமையான மரங்கள் அடர்ந்த சோலைகளினால் சூழப்பட்டு கண்ணுக்கு இனிய காட்சி அளித்தது. மாவும் பலாவும் தென்னையும் கமுகும் கதலியும் கரும்பும் அந்த கரையை சுற்றிலும் செழித்து வளர்ந்திருந்தன. அந்த மரங்களில் குரங்குகள் ஊஞ்சலாடின, வரிவண்டுகள் பண்ணி செய்தன, பைங்கிளிகள் மழலை பேசின. அந்நகரின் கோட்டை மதில்களின் மேல் கடல் அலைகள் மோதி சலசலவென்று சப்தம் உண்டாக்கின. மாதோட்ட நகரின் துறைமுகத்தில் பெரிய மரக்கலங்கள் முதல் சிறிய படகுகள் வரையில் நெருங்கி நின்றன. கத்தியும் கேடயமும் வாளும் வேலும் கையில் கொண்ட வீரர்கள் அங்கும் இங்கும் திரிந்தார்கள். சென்ற 100 ஆண்டுகளுக்கு அதிகமாக அந்த நகரம் யுத்த களமாக விளங்கியது. தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்துக்கு போர் வந்த படைகள் பெரும்பாலும் அங்கேதான் இறங்கின. திரும்பி சென்ற படைகளும் அங்கேதான் கப்பல் ஏறின. நகரம் பல தடவை கைமாறிவிட்டது. சில சமயம் இலங்கை மன்னர்களிடமும் சில சமயம் பாண்டிய அரசர்களிடமும் இருந்தது. வராந்தக சக்கரவர்த்தியின் காலத்திலிருந்து சோழர்களின் ஆதிக்கத்தில் இருந்து வந்தது. அத்தகைய யுத்த களமான நகரத்தின் கோட்டை மதில் வாசலில் வந்தியத்தேவன் வந்து நின்றான். நகருக்குள் போக வேண்டும், சோழ சேனாதிபதியை பார்க்க வேண்டும் என்றான். காவலர்கள் அவனை உள்ளே விட மறுத்தார்கள். அதனால் முன்னர் கடம்பூரில் கையாண்ட யுக்தியை இங்கும் அவன் கையாண்டான். காவலர்களை பலவந்தமாக தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைய முயற்சி செய்தான். காவலர்கள் அவனை சிறைப்பிடித்து கோட்டை தலைவனிடம் கொண்டு போனார்கள். வந்தியத்தேவன் கோட்டை தலைவனிடம் இளவரசர் அருள்மொழிவர்மருக்கு முக்கியமான ஓலை கொண்டு வந்திருப்பதாகவும் அதை பற்றி சோழ சேனாதிபதியிடம் தான் விவரம் சொல்ல முடியும் என்றும் கூறினான். அவனை பரிசோதித்து பார்த்தார்கள். பொன்னியின் செல்வனுக்கு ஓர் ஓலையும் பழுவூர் பனிமுத்திரையும் அவனிடம் இருக்க கண்டார்கள். கொடும்பாளூர் பெரிய வேளார் பூதி விக்ரமகேசரி அச்சமயம் இலங்கை படையின் சேனாதிபதியாக இருந்தார். அவரிடம் போய் சொன்னார்கள். பூதி விக்ரமகேசரி அப்போது முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயருடன் பேசிக் கொண்டிருந்தார். அவருடன் ராமேஸ்வரம் வரையில் போவதற்கு ஆயத்தமாக இருந்தார். ஆகையால் திரும்பி வந்து விசாரிப்பதாகவும் அதுவரையில் அந்த வீரனை காவலில் வைத்திருக்கும்படியும் சொல்லிவிட்டு போனார். பிறகு வந்தியத்தேவனை அழைத்து போய் ஒரு பாழடைந்த மாளிகையில் ஓர் அறையில் தள்ளி பூட்டினார்கள். வாசலில் காவலும் போட்டார்கள். வந்தியத்தேவன் நீண்ட வழி பிரயாணத்தினால் களைப்படைந்திருந்தான். ஆகையால் தன்னை சிறைப்படுத்தியது குறித்து அவன் மகிழ்ந்தான். 2 நாள் அலைச்சல் இன்றி ஓய்வு பெறலாம் என்று மனதில் எண்ணிக்கொண்டான். முதல் நாள் அவனுக்கு அத்தகைய ஓய்வு கிடைத்தது. ஆனால் 2ஆம் நாள் ஒரு தொல்லை ஏற்பட்டது. அவன் இருந்த அறைக்கு அடுத்த அறையில் ஏதேதோ விசித்திரமான சத்தங்கள் கேட்க தொடங்கின. யாரோ ஒருவன் இன்னொருவனை அதட்டி மிரட்டினான். அவனுடைய வீர பேச்சுகள் பிரமாதமா இருந்தன. போ போ, கிட்ட வராதே, அருகில் வந்தாயோ கொன்று விடுவேன், அடித்து நொறுக்கி விடுவேன், ஜாக்கிரதை, உன் உயிர் உன்னுடையதல்ல, யமலோகத்துக்கு அனுப்பிவிடுவேன், ஒரே உதையில் உன் உயிர் போய்விடும். இப்படியெல்லாம் அடுத்த அறையில் ஒருவன் சத்தம் போட்டு கொண்டிருந்தான். யாரை பார்த்து இப்படி அவன் வீர வாதமிடுகிறான் என்று தெரியவில்லை. ஒரே குரல் தான் கேட்டதே தவிர அதற்கு எதிர்குரல் கேட்கவில்லை. ஒருவேளை யாராவது பைத்தியம் பிடித்த போர் வீரனாயிருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது. அப்படியென்றால் இரவெல்லாம் தூக்கமில்லாமல் செய்து விடுவானே, கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலாம் என்றால் அதற்கும் இடையூறு நேர்ந்து விட்டதே என்று வந்தியத்தேவன் மனதில் எண்ணிக்கொண்டான். சொன்னால் கேட்க மாட்டாயா, சும்மா போக மாட்டாயா, சரி சரி, உன்னை என்ன செய்கிறேன் பார். இந்த வார்த்தைகளுக்கு பிறகு தொப்பென்று வந்தியத்தேவனுடைய அறையில் ஏதோ விழுந்தது. படுத்திருந்த வந்தியத்தேவன் தூக்கி வாரி போட்டு எழுந்தான். விழுந்தது என்னவென்று உற்று பார்த்தான். உடனே அவனை அறியாமல் சிரிப்பு வந்தது. கலகலவென்று சிரித்தான். ஏனெனில் அடுத்த அறையிலிருந்து அப்படி வேகமாக வந்து விழுந்தது ஒரு பூனை என்று தெரிந்தது. ஓஹோ, உனக்கு சிரிக்க வேற தெரியுமா? சிரி சிரி, மறுபடியும் இங்கே மட்டும் வராதே என்று அந்த குரல் சொல்லியது. யாரோ பைத்தியக்காரன் என்பதில் சந்தேகமில்லை. இல்லாவிட்டால் பூனையுடன் இவ்வளவு வாதமிடுவானா? அல்லது பூனை மனிதரை போல் சிரிக்கும் என்று தான் எண்ணுவானா? ஆனால் அதிலும் ஓர் அதிசயம் என்னவென்றால் அப்படியெல்லாம் பேசிய குரல் வந்தியத்தேவனுக்கு தெரிந்த குரலோ என்ற சந்தேகம் உண்டாகியது. எங்கேயோ எப்போதோ கேட்ட குரலாக தோன்றியது. ஆனால் யாருடைய குரல், எங்கே கேட்ட குரல்? நினைத்து நினைத்து பார்த்தும் ஞாபகம் வரவில்லை. எப்படியாவது இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும் என்று எண்ணி வந்தியத்தேவன் படுத்துக் கொண்டான். கண்ணை மூடி தூங்க பார்த்தான். ஆனால் தூங்க முடியவில்லை. சற்று நேரத்தில் அவனுடைய உள்ளங்கால்களில் ஏதோ வளவளவென்று தட்டுப்பட்டது. கண்ணை திறந்து பார்த்தால் பூனை அங்கே படுத்திருந்தது. கடவுளே, இதை கால்மாட்டில் வைத்துக் கொண்டு எப்படி தூங்குவது? உதைத்து தள்ளினான். பூனை நகர்ந்து சென்றது. கண்ணை மூடினான். மறுபடியும் அவன் பக்கத்தில் கையில் ஏதோ மிருதுவாக தட்டுப்பட்டது. கண்ணை திறந்து பார்த்தால் பூனை அவன் பக்கத்தில் வந்து படுத்துக்கொண்டு செல்லம் கொஞ்சி கொண்டிருந்தது. மறுபடியும் கையினால் பிடித்து தள்ளினான். பூனை தூர சென்றது. மீண்டும் கண்ணை மூடினான். தலைமாட்டில் வந்து பூனை படுத்துக்கொண்டு வாளினால் அவனுடைய நெற்றியை தடவ தொடங்கியது. வாளையும் வேலையும் அச்சமின்றி தாங்கக்கூடிய அவ்வீரனுக்கு பூனை தன் வாளினால் தடவும் அனுபவத்தை தாங்க முடியவில்லை. எழுந்து பூனையை அதன் கழுத்தை பிடித்து தூக்கினான். அவனுடைய அறைக்கும் அடுத்த அறைக்கும் மத்தியில் இருந்த சுவரின் உச்சியில் கொஞ்சம் இடிந்து பொக்கை விழுந்திருந்தது. அதன் வழியாக பூனையை தூக்கி எறிந்தான். அடுத்த அறையில் சிறிது நேரம் ஒரே ரகளையா இருந்தது. மனித குரலின் கூப்பாடுடன் பூனையின் கராமுரா சத்தமும் சேர்ந்து கொண்டது. சற்று நேரத்துக்கு பிறகு போ தொலை என்ற குரல் கேட்டது. பூனையின் மியாவ் மியாவ் சத்தம் கொஞ்சம் தூரம் வரையில் சென்று மறைந்தது. பிறகு அமைதி நிலவியது. வந்தியத்தேவன் கண்ணயர்ந்தான். அரை தூக்க நிலையில் ஒரு கனவு கண்டான். மிக இன்பமான கனவு. இளைய பிராட்டி குந்தவை அவன் அருகில்
அருகில் வந்து உட்கார்ந்து அவன் நெற்றியை தடவி கொடுத்தாள். ஆகா, பூனையின் வாலுக்கும் இளவரசியின் கைவிரலுக்கும் எத்தனை வித்தியாசம்! சட்டென்று மறுபடி விழிப்பு வந்தது. கனவு கலைந்து விட்டதே என்று வருத்தமா இருந்தது. அடுத்த அறையில் இருந்து யாரோ சுவரை தட்டினார்கள். அந்த பைத்தியமாகத்தான் இருக்க வேண்டும். யாரங்கே? பூனையை எடுத்து எறிந்தது யார்? வந்தியத்தேவன் மறுமொழி சொல்லவில்லை. மௌனமா இருந்தான். இது என்ன? பூனை பிராண்டுவது போன்ற சப்தம் மறுபடியும். இல்லை இல்லை, யாரோ அப்புறத்தில் சுவரில் ஏறுவதற்கு முயல்கிறார்கள். வந்தியத்தேவன் எழுந்திருக்கவில்லை. அடுத்தபடியே கவனமாய் காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் முன்ஜாக்கிரதையாக கை மட்டும் கத்திப்பிடியில் இருந்தது. சுவரின் உச்சியில் இருந்து பொக்கையில் முதலில் இரு கைகள் தெரிந்தன. பிறகு ஒரு முண்டாசு தெரிந்தது. முண்டாசு கடியில் ஒரு முகம் மேலே வந்து குனிந்து பார்த்தது. இவன் ஆழ்வார்க்கடியான் அல்லவா? தலைப்பாகை கட்டியிருப்பதால் தோற்றத்தில் சிறிது மாறியிருக்கிறான். ஆனால் ஆழ்வார்க்கடியான் என்பதில் சந்தேகமில்லை. இவன் எதற்காக, எப்படி இங்கே வந்தான்? நாம் இருப்பது தெரிந்துதான் வந்திருக்க வேண்டும். உதவி செய்ய வந்திருக்கிறானா அல்லது இடையூறு செய்ய வந்திருக்கிறானா? வந்தியத்தேவன் எழுந்து உட்கார்ந்து, ஓ வீர வைஷ்ணவரே, வருக வருக. சிவபுண்ணிய ஸ்தலமாகிய திருக்கேதீஸ்வரத்துக்கு வருக வருக. தம்பி, நீதானா? நினைத்தேன். வேறு யார் இவ்வளவு அமுக்கு பிள்ளையாராக குரல் காட்டாமல் உட்கார்ந்திருக்க முடியும் என்று ஆழ்வார்க்கடியான் சொல்லிக் கொண்டு அறையில் குதித்தான். அந்த வீர வைஷ்ணவர் எப்படி அங்கு வந்து சேர்ந்தார், எதற்காக வந்திருக்கிறார் என்பதை பற்றி வந்தியத்தேவனுடைய உள்ளம் கலக்கமடைந்திருந்தது. ஆயினும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. என்ன வேடிக்கையை சொல்வது? சற்று முன்னால் தான் உங்களை பற்றி நினைத்துக் கொண்டேன். நிமிர்ந்து பார்த்தால் தாங்கள் சுவரேறி குதித்து வருகிறீர்கள். கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துக்கொண்டு கொடுக்கும் என்று சொல்கிறார்களே, அது சரிதான். அப்பனே, சற்று முன்னால் என்னை பற்றி நினைத்தாயா? எதற்காக இந்த நர மனுஷனை பற்றி நீ ஏன் நினைக்க வேண்டும்? சாஷாத் ராமபிரானை பற்றி நினைத்தாலும் பயனுண்டு. தங்கள் வாய்க்கு சர்க்கரை தான் போட வேண்டும். முதலில் நான் ராமபிரானை பற்றி தான் நினைத்தேன். இங்கே வரும்போது கடலில் அக்கறையில் ராமேஸ்வர கோபுரம் தெரிந்தது. ராமர் அங்கே தானே சிவனை பூஜை செய்து ராவணனை கொன்ற பாவத்தை போக்கிக் கொண்டார் என்று எண்ணினேன். நில்லு தம்பி, நில்லு. நிற்க முடியாது சுவாமிகளே, என்னால் நிற்க முடியாது. நடந்து நடந்து நின்று நின்று என் கால்கள் கெஞ்சுகின்றன. தாங்களும் கருணை புரிந்து உட்காருங்கள். அப்புறம் ராமரை பற்றி நினைத்தேனா, உடனே ராமபக்தனாகிய அனுமாரை பற்றி நினைவு வந்தது. அனுமாரை பற்றி எண்ணியதும் தங்கள் நினைவு வந்தது. உடனே பார்த்தால் தாங்களே வந்துவிட்டீர்கள். சுவரேறி குதித்து மட்டும் வந்தீர்களா அல்லது அனுமாரை போல் கடலையே தாண்டி குதித்து வந்தீர்களா? தம்பி, மகா பக்த சிரோன்மணியான அனுமார் எங்கே? அடியேன் எங்கே? அனுமார் இந்த இலங்கைக்கு வந்து அக்ஷயகுமாரன் முதலிய ராட்சதர்களை வதம் செய்தார். என்னால் கேவலம் ஒரு பூனைக்கு பழி சொல்ல முடியவில்லை. இதோ பார், எப்படி ஒரு பூனை என் கால்களை பிராண்டி இரத்த காயம் செய்துவிட்டது என்று ஆழ்வார்க்கடியான் தன் கால்களில் ஏற்பட்டிருந்த காயங்களை சுட்டி காட்டினான். அடடா, இப்படியா நேர்ந்து விட்டது? ஆனால் கேவலம் ஒரு பூனையோடு தாங்கள் சண்டைக்கு போன காரணம் என்ன? தம்பி, நான் சண்டைக்கு போகவில்லை. அதுவே தான் என்னுடன் வலு சண்டைக்கு வந்தது. அது எப்படி சுவாமிகளே? தம்பி, உன்னை தேடிக்கொண்டு நான் வந்தேன். வாசற் காவலர்களை ஏமாற்றி கொல்லைப்புற சுவர் வழியாக ஏறி குதித்தேன். கீழே நான் கால் வைக்கிற இடத்தில் வேண்டுமென்று அந்த பூனை தன் வாலை நீட்டிக் கொண்டிருந்தது. என் கால் அதன் வாலை அப்படி லேசாகத்தான் தொட்டது. இருந்தாலும் அந்த பொல்லாத பூனை தன் கால் நகங்களினால் என்னை தாக்க தொடங்கிவிட்டது. தம்பி, நான் சொல்வதை கேள். புலியோடு சண்டை போட்டாலும் போடலாம், ஆனையோடு சண்டை போட்டாலும் போடலாம். பூனையோடு மட்டும் சண்டை போட கூடாது. சுவாமிகளே, அந்த ரகசியம் எனக்கு இப்போது தெரிந்து போய்விட்டது. தம்பி, எந்த ரகசியம்? சுவாமிகளே, அந்த பூனை இங்கே என் அறைக்கும் வந்தது. என் நெற்றியில் வாலினால் தடவி கொடுத்தது. என்னோடு கொஞ்சி விளையாடியது. என்னை நகத்தினால் பிராண்டவில்லை, உம்மை மட்டும் தாக்கி பிராண்டியது. அதற்கு காரணம் என்ன? வைஷ்ணவர்களை கண்டால் பிடிக்காத வீர சைவ பூனை அது. ஓஹோ, அப்படியோ? இந்த யோசனை எனக்கு தோன்றாமல் போயிற்றே. வீர சைவ பூனை என்று தெரிந்திருந்தால் தடியினால் 4 திருச்சாத்து சாத்தியிருப்பேனே. சுவாமிகளே, உம் கையில் தடி இல்லாததே நல்லது. ஏனென்றால் இந்த இடத்துக்கு வந்ததிலிருந்து என் உடம்பிலே கூட வீரசைவ ரத்தம் கொதிக்க தொடங்கியிருக்கிறது. என் உரையில் உள்ள கத்தி வீர வைஷ்ணவ ரத்தம் வேண்டும் என்று அழுகிறது. நீர் எனக்கு செய்த பேருதவியை நினைத்து அதை அடக்கி வைத்திருக்கிறேன். அப்பனே, உனக்கு நான் ஓர் உதவியும் செய்யவில்லையே. வைஷ்ணவரே, தங்கள் சகோதரியாகிய பழுவூர் இளையராணியை பற்றி எனக்கு நீர் சொல்லவில்லையா? ஆமாம், சொன்னேன். பழுவூர் இளையராணி கடம்பூருக்கு அருகில் மூடு பல்லக்கில் போன போது திரை விலகியதே, அப்போது அந்த தேவியை நீர் எனக்கு சுட்டிக்காட்டவில்லையா? ஆமாம் தம்பி, அதனால் என்ன? சொல்கிறேன். அதே பல்லக்கு தஞ்சை கோட்டைக்கு அருகில் சென்று கொண்டிருந்த போது நான் பார்த்தேன். பல்லக்கு சுமப்பவர்கள் வேண்டுமென்று வந்து என் குதிரையின் மேல் இடித்தார்கள். நான் நியாயம் கோருவதற்காக பல்லக்கின் திரையை விலக்கி பார்த்தேன். தம்பி, உள்ளே இருந்தது யார்? பழுவூர் இளையராணி சாஷாத் நந்தினி தேவிதான். ஓஹோ, நீ அதிர்ஷ்டசாலிதான். நான் முயன்றும் நந்தினியை பார்க்க முடியவில்லை. உனக்கு அது கைகூடி விட்டதே. சுவாமிகளே, அதிர்ஷ்டம் வரும்போது அப்படித்தான் தானாகவே வரும். தம்பி, அப்புறம் என்ன நடந்தது? சுவாமிகளே, நான் தங்கள் பெயரை சொன்னேன். தேவிக்கு முக்கியமான செய்தி தாங்கள் சொல்லி அனுப்பியதாக கூறினேன். நானும் பார்த்தாலும் பார்த்தேன். உன்னை போல் கூசாமல் பொய் சொல்கிறவனை
வீரனை இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் பார்த்ததே கிடையாது. வைஷ்ணவரே, என் மூதாதைகளுக்கு கவிஞர்களின் மீது மிக்க பிரியம். அவர்களே கவிதைகளும் பாடியிருக்கிறார்கள். கவி பரம்பரை ரத்தம் என் உடம்பிலும் ஓடுகிறது. அதனால் சில சமயம் கற்பனை பொங்கி வருகிறது. உம்மை போன்ற பாமரர்கள் அதை பொய் என்று சொல்வார்கள். நல்லது, அப்புறம் என்ன நடந்தது? என் கற்பனையை கேட்டு வியந்து நந்தினி தேவி பழுவூர் முத்திரை மோதிரத்தை கொடுத்தார். அரண்மனையில் வந்து பார்க்க சொன்னார். போய் பார்த்தாயா? பின்னே பார்க்காமல் இருப்பேனா? உடனே போய் பார்த்தேன். என் வீர தீர பராக்கிரமங்களை பற்றி நானே சொல்லி தெரிந்து கொண்ட நந்தினி தேவி எனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்தார். அது என்ன வேலை? இந்த இலங்கையில் மதுரை பாண்டிய வம்சத்து மணிமகுடமும் இந்திர மாலையும் இருக்கின்றனவாம். இலங்கை அரச குடும்பத்தார் மலைநாட்டில் ஒளித்து வைத்திருக்கிறார்களாம். அந்த நகைகளை எப்படியாவது தேடிக்கொண்டு வந்துவிடு என்று சொல்லி அனுப்பினார். அது இவ்வளவு கஷ்டமான வேலை என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. தம்பி, பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷத்தில் உள்ள ஆபரணங்கள் 1000 கழுதை பொதிக்கணம் இருக்கும் என்கிறார்கள். அவ்வளவும் இளையராணிக்கு போதவில்லையாக்கும். சரி, கொண்டு வந்தால் உனக்கு என்ன தருவதாக சொன்னாள்? சுவாமிகளே, தஞ்சை கோட்டை காவலை சின்ன பழுவேட்டரையரிடம் இருந்து பிடுங்கி எனக்கு தந்து விடுவதாக சொன்னார். தம்பி, தஞ்சை கோட்டை காவல் உனக்கு கிடைத்தால் தட்டு தடங்கள் இல்லாமல் நான் கோட்டைக்குள் வரலாம் அல்லவா? அழகாய்த்தான் இருக்கிறது. எனக்கு தஞ்சை கோட்டை காவல் கிடைக்கிற வழி என்ன? நான் தான் இந்த ஊரில் வந்து இப்படி அகப்பட்டுக் கொண்டேனே என்று வந்தியத்தேவன் மிகவும் சோகமான குரலில் கூறினான். தம்பி, ஏன் அகப்பட்டுக் கொண்டாய்? எதற்காக உன்னை சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் தெரியுமா? பழுவூர் ராணி கொடுத்த முத்திரை மோதிரத்தை என்னுடன் கொண்டு வந்தேன். இங்கேயும் அதற்கு செல்வாக்கு இருக்கும் என்று எண்ணினேன். அதுதான் தவறாய் போய்விட்டது. அது தவறுதான் தம்பி, பெரிய தவறு. இங்கே சேனாதிபதி கொடும்பாளூர் பெரிய வேளார் அல்லவா? பழுவூர் வம்சத்துக்கும் கொடும்பாளூர் வம்சத்துக்கும் பெரும் பகை என்பது உனக்கு தெரியாதா? சுவாமிகளே, தெரியாமல் வந்து தான் அகப்பட்டுக் கொண்டேன். என்ன செய்கிறதென்று தெரியவில்லை. தம்பி, நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை விடுதலை செய்வதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன். உன்னை ஒரு சமயம் ஓர் உதவி கேட்டேன். நீ மறுத்துவிட்டாய். ஆயினும் நான் உனக்கு உதவி செய்ய வந்தேன். என்னுடன் எழுந்து வா. இந்த கணமே இச்சிறையில் இருந்து தப்பிவிடலாம். வைஷ்ணவரே, தாங்கள் சீக்கிரமே இங்கிருந்து போய்விடுங்கள். என் உரையில் உள்ள கத்தி அதிகமாக புலம்ப தொடங்கி இருக்கிறது. ஒரு வீர வைஷ்ணவனுடைய ரத்தம் வேண்டும் என்று கேட்கிறது. தம்பி, கேட்டால் கேட்கட்டுமே. என் உடம்பில் வேண்டிய ரத்தம் இருக்கிறது. உன் கத்திக்கு தேவையானால் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு போகட்டும். நீ எழுந்து என்னுடன் வா. இல்லை, நான் வர முடியாது. காரணம் என்ன? கண்ணை சுற்றி கொண்டு எனக்கு தூக்கம் வருகிறது. எத்தனையோ நாளாக இரவில் நான் தூங்கவில்லை. இன்றைக்கு நன்றாய் தூங்குவது என்று தீர்மானித்திருக்கிறேன். அதனால் தான் பூனையை கூட தூக்கி எறிந்தேன். தம்பி, இது என்ன இப்படி சொல்கிறாய்? இளைய பிராட்டி குந்தவை தேவியிடம் நீ ஒப்புக்கொண்ட காரியத்தை இப்படித்தானா நிறைவேற்றப் போகிறாய்? இந்த ஓலையை பொன்னியின் செல்வன் கையில் சேர்ப்பிக்கும் வரையில் இரவென்றும் பகலென்றும் பார்க்காமல் பிரயாணம் செய்வேன் என்று நீ ஒப்புக்கொள்ளவில்லையா? இவ்விதம் சொல்லி ஆழ்வார்க்கடியான் தன்னுடைய மடியிலிருந்து ஓலையை எடுத்து வந்தியத்தேவனிடம் கொடுத்தான். அதை ஆர்வத்துடன் வந்தியத்தேவன் வாங்கி கொண்டான். இதுவரையில் ஆழ்வார்க்கடியான் தன் வாயை பிடுங்கி வஞ்சித்து ஏமாற்ற பார்க்கிறான் என்றே வந்தியத்தேவன் எண்ணியிருந்தான். இப்போது அந்த எண்ணம் மாறியது. சுவாமிகளே, இந்த ஓலை தங்களிடம் எப்படி வந்தது? சேனாதிபதி விக்ரமகேசரி தான் கொடுத்தார். இதோ இந்த பழுவூர் பனிமர முத்திரை மோதிரத்தையும் திருப்பி கொடுக்க சொன்னார். உனக்கு எப்போது இஷ்டமோ அப்போது பிரயாணம் புறப்படலாம் என்று சொன்னார். வைஷ்ணவரே, தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நன்றியை எல்லாம் சேர்த்து வைத்துக்கொள். சமயம் வரும்போது கொடுக்கலாம். ஐயா, இளவரசர் தற்சமயம் எங்கே இருக்கிறார் என்று தெரியுமா? தம்பி, அது யாருக்கும் தெரியாது. அனுராதாபுரத்திலிருந்து மலைநாட்டுக்கு சென்றிருக்கிறார். தேடி கண்டுபிடித்தே ஆக வேண்டும். உன்னோடு வழிகாட்டி போகும்படி சேனாதிபதி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நீ விரும்பினால் வருகிறேன். வந்தியத்தேவனுக்கு மீண்டும் சிறிது சந்தேகம் உண்டாகியது. சுவாமிகளே, புறப்படுவதற்கு முன்பு சேனாதிபதியை நான் பார்க்கலாமா? அவசியம் பார்க்கலாம். பார்த்துவிட்டு தான் பிரயாணம் கிளம்ப வேண்டும். வானதி தேவியை பற்றி சேனாதிபதியிடம் தெரிவிக்காமல் போகலாமா என்றான் ஆழ்வார்க்கடியான். இதை கேட்ட வந்தியத்தேவன் இந்த வீர வைஷ்ணவனுக்கு உண்மையிலேயே மந்திர வித்தை கை வந்திருக்குமோ என்று வியப்படைந்தான்.